நான் நமது முதல்வர் அவர்களை மானமிகு முதல்வர் என்றே அழைப்பேன். நீ கொடுக்கிற காசு வேணாம் ஐயா, உன்னுடைய வெகுமானம் தேவையில்லை. எங்களுடைய இனமான முக்கியம், எங்களுடைய தமிழ்மான முக்கியம், எங்களுடைய சுயமரியாதை முக்கியம் என்று மோடி அரசையே எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரே, அவரை நாமெல்லாம் மானமிகு முதல்வர் என்றுதான் அழைக்க வேண்டும். அத்தகைய முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல ஆண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். வாழ்த்த வயது உண்டா என்று சிலர் நினைப்பார்கள். எனக்கு வயது உண்டு. அவருக்கு 72வது பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம். நான் போன மாதம்தான் என்னுடைய 75வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினவேன். அதனால் மூத்தவன் என்கிற முறையிலே நம்முடைய மானமிகு முதல்வர் அவர்களை நெஞ்சார மனமாற வாழ்த்துகிறேன். அவர் நீடூழி வாழ வேண்டும் என்பதிலே நமக்கெல்லாம் சுயநலம் உண்டு. அவர் நீடூழி வாழ்ந்தால்தான் தமிழ்நாடு நீடூழி வாழும். அவர் நீடூழி வாழ்ந்தால்தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் நீடூழி வாழும். அவர் நீடூழி வாழ்ந்தால்தான் தமிழ் வாழும், தமிழ் மக்கள் வாழ்வோம். அந்த அளவுக்கு தமிழின் உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாடு மக்களுடைய நல வாழ்வு அவருடைய வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது, பிரிக்க முடியாதபடி ஆகியிருக்கிறது. நான் மானமிகு முதல்வர் என சொன்னதற்கு உடனடியாக ஒரு காரணம் உண்டு. உண்மையிலே சொல்லுகிறேன், தாய்மார்களே பெரியோர்களே, எனக்கெல்லாம் தெரியாது. என்ன ஒரு கருத்தாளன்னு சொல்லுவாங்க. என்ன தெரியாதுன்னா, 2026 தமிழ்நாடு உள்ளிட்ட, கேரளா உள்ளிட்ட, தென்னகம் உள்ளிட்ட, இன்னும் பஞ்சாப், மேற்கு வங்கம், ஒடிசா உள்ளிட்ட 8 மாநிலங்களுக்கு ஒரு மாபெரும் ஆபத்து காத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. உங்கள் எவ்வளவு பேருக்கு தெரியும்? முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பிய பிறகுதான் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஏன் இந்த நாட்டுக்கே தெரியும். நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை யாராவது பெருசா பேசினாங்களா? ஆனால் இவர் அதை எழுப்புகிறார். இதிலே நியாயம் உண்டா இல்லையா? அனைவரும் யோசிக்கிறாங்க. ஒரு அழைப்பு தான். எம்பிக்கள், அமைச்சர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இதில் 7 மாநிலங்களுக்கும், 7 மாநிலங்களிலே இருந்து முதல்வர்கள், துணை முதல்வர், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அவ்வளவு பேர் வந்து கூடுகிறார்கள். ஒரு மனதாக தீர்மானம். இந்த இணையாது தொகுதி மறுசீரமைப்பு போட்டுக் கொள்றீங்க, அதையெல்லாம் 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவை. தமிழ்நாடு முதல்வர் தீர்மானத்தை முன்மொழிகிறார். இதில் 7 மாநிலங்களினுடைய நான் சொன்ன இந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு மனதாக ஏற்கிறார்கள். எவ்வளவு பெரிய சாதனை! தமிழ்நாட்டுடைய மானத்தை காக்கிற போராட்டம். தாய்மார்கள் கூட நினைப்பாங்க, என்னங்க தொகுதி மறுசீரமைப்பு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து டெல்லி நாடாளுமன்றத்துக்கு 39 எம்பிக்கள் அனுப்புகிறோம். எதிர்கட்சியில் சில பேர் திமுக அணி 39க்கு 39 ஜெயிச்சிருச்சு, என்னங்க பிரச்சனை? இவங்க எல்லாரும் போய் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய கேண்டீனில் சமோசா சாப்பிடுவாங்க, சமோசா சாப்பிடுவாங்க, அல்லது வடகடை கிடைச்சான்னு பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் இந்த 39 பேரும், திமுக அணியை சார்ந்த 39 எம்பிக்களும் இன்றைய தினம் பாஜக அமைச்சர்களை சப்பாத்தி சாப்பிட அனுப்பியிருக்காங்க. சபைக்குள்ளேயே வர முடியல. இங்கே கூட செந்தில்வேல் சொன்னார், ஆளுநரையே வாக் அவுட் பண்ண வச்ச ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஐயா. நான் சொல்லுவேன், பிரதமரையே வாக் அவுட் செய்ய வச்ச ஆளுகையானா தமிழ்நாட்டுடைய 39 எம்பிக்கள்.
அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பிரதமர் மோடி அவையை விட்டு அப்படியே சத்தம்லாம் போறார். எதற்காக? ஆக அத்தகைய உரிமை போராட்டத்தை நம்முடைய திமுக அணி எம்பிக்கள் அங்கே நடத்துகிறார்கள். அந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு வேலை பார்க்குறான். எப்படா குறையும்? ஏன்னா தமிழ்நாடு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கு. அதுவும் தாய்மார்கள் தான், ஐயா இவ்வளோ மக்கள் தொகை வேணாம் ஐயா குறைக்கணும் என்று இதே ஒன்றிய அரசு தான் சொல்லிச்சு 1970களில். நம்ம குறைச்சோம். அதற்கு மிக முக்கிய காரணம் தாய்மார்களே, உங்களுடைய கல்வி நீங்கள் படிச்சிங்க, படிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க, படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது எதுக்கு இத்தனை பிள்ளை? அந்த காலத்தில் குறைஞ்சபட்சம் 6-7 பிள்ளைகள். நான்லாம் ஒரு 6 பிள்ளைகள் ஒரு பிள்ளையாக பிறந்தவன். இன்றைக்கு ஐயா தேவையில்லையா 2, மிஞ்சி மிஞ்சி போனால் 3. இந்த மாதிரி குறைச்ச அந்த பாவத்துக்காக உங்களுக்கு 39 எம்பிக்கள் கிடையாது. தொகுதி மறு வரையறை என்ற பெயரில் ஒரு 8 எம்பிக்களை குறைப்போம்டா. இதை விட கொடுமை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளாவில் அங்கே இருக்கிறதே 20 எம்பி தான். அங்கேயும் ரொம்ப பெண் கல்வி அதிகம், அங்கேயும் பெண்கள் உத்தியோகத்துக்கு போகிறாங்க. 20ல் 8 குறையும். 39ல் 8 குறையுதுன்னா அதுவே நமக்கு கொடுமை. 20ல் 8 குறைஞ்சா நம்ம முதல்வர் கூப்பிடுறாரு, நம்முடைய கேரள முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் வந்து ஒரு அற்புதமான உரையாற்றுகிறார். தமிழ்நாடு முதல்வர் இந்தியாவுக்கு வழிகாட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலை மட்டுமல்ல, கேரளத்துக்காகவும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார் என்று உணர்வுபூர்வமாக பேசின பேச்சு. இப்போ நம்ம கூட ஐயா எண்ணிக்கையே குறைக்காதீங்கிறோம். அவர் என்ன தெரியுமா பேசினாரு? இது வெறும் எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இந்தியாவின் ஆன்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு ஒரு போர்டு போட்டார். ஆன்மா என்னன்னா நம்முடைய அரசியல் உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 39 பேர் இருந்தே நமக்கு காரியங்களை சாதிக்க முடியல, இன்னும் குறைஞ்சா 20 பேர் இருந்தே கேரளாவில் சாதிக்க முடியல, இன்னும் குறைஞ்சா. ஆகவே இந்தியாவினுடைய அரசியல் அதிகாரம் என்கிற ஆன்மா, அந்த பிரச்சனையா, அந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு முதல்வர் இத்தகைய ஒரு அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிறாரே என்று தென்னிந்தியா மட்டுமல்ல, அங்கே மேற்கே இருக்கக்கூடிய பஞ்சாப், கிழக்கே இருக்கக்கூடிய மேற்கு வங்கம், ஒரிசா, அவ்வளவு பேரும் கிளம்பியாச்சு. இந்தியாவுரா இதே பேச்சு. ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் எடுத்த இந்த அந்த கூட்டு நடவடிக்கை குழு, இந்த அநியாயத்துக்கு எதிரான அந்த கூட்டம், அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் சொல்லுவேன், நம்முடைய முதல்வர், மானமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏதோ இந்த மேடை என்பதற்காக நான் பேசலை, ஒரு நல்ல காரியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி, அது சட்டமன்றத்தில் அதுதான் பிரதான எதிர்கட்சி. இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் வாருங்கள் அழைச்சார். அதன் சார்பாக அருமை நண்பர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர் அங்கே போனார். ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னார். அது பூரா நான் கேட்டேன். அவர் சொன்ன கருத்தையும் முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டார், தீர்மானத்தில் சேர்த்தாரு. அருமையா. ஆனால் வெளியே வந்து உள்ளே வெளியேம்பாங்கல்ல, அது மாதிரி உள்ளே வந்து இது நியாயம், இந்த கூட்டம் சரி, ஆகவே இந்த தீர்மானம் சரி என்று ஆதரவு தந்தவர் வெளியே வந்து என்ன சொல்கிறாரு? இது தேவையில்லாத கூட்டம்ட்டார். நான் அசந்து போயிட்டேன். தேவையில்லாத கூட்டத்தில் நீர் ஏன் போய் கலந்துக்கிட்டீரு? உள்ளே போய் உட்காந்து. அதை விட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர் சொல்கிறாரு, ஏங்க இதெல்லாம் வெறும் நாடகம் கேட்டார். நான் அசந்தே போயிட்டேன். ஏடா இவ்வளோ பெரிய பிரச்சனை, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை பயங்கரமாக வெட்ட பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேசம் போன்ற வட மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை கூட்ட பார்க்கிறார்கள். இப்போ நம்ம நிலைமை என்னாகும்? இது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை. இதற்காக தமிழ்நாடு முதல்வர் இத்தகைய முன்னெடுப்பு. அதற்கு 7 மாநிலங்களில் இருந்தும் இவ்வளவு நாடகம்னா 2 கேள்வி. முதல் கேள்வி, வந்தாங்களே அந்த 7 மாநில முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அவங்களும் நாடகம் போடுறவங்களா? அது ஒரு நியாயமாக பேசணும்ல. அப்போ நாடகம் என்றால் ஏன் உங்களுடைய
தலைவர்களில் ஒருவராகிய ஜெயக்குமாரை அங்கே அனுப்பினீர்கள். நாடகத்திலே அவரும் பங்குதாரரா? நான் அவருடைய பேச்சை கேட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆமையா, நாடகம்னே வச்சுக்கோம்யா. ஆனால் அந்த நாடகத்தின் ஹீரோ தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த நாடகத்தின் காமெடியன் எடப்பாடியார். ஆமா, உள்ள ஆள் அனுப்பி வெளியே வந்து இது தேவையில்லாத வேலை. நான் காமெடியன்னு ஏன் ரொம்ப தைரியமா சொல்றேன்னா, வெளியே வந்து காமெடியன்னு சொன்னார். சட்டசபைக்குள்ள கூட அந்த மாதிரி பேசினார். அந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையான்னு தெரியல, கிட்டத்தட்ட. ஆனால் இன்னைக்கு காலையில் என்ன பேசியிருக்காரு? இன்னைக்கு காலையில் இது ரொம்ப ஜோக்கு. டெல்லிக்கு போனார். டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டாங்க, ஐயா எதுக்கு வந்திருக்கீங்க? அவர் சொல்கிறாரு, எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, எங்கள் கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னு இனிமே தான் தெரியும்னு. காலையில் ராத்திரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போய் பார்க்குறாரு. ரைட்டி, அவர் பார்க்கட்டும், நான் அந்த அரசியலுக்குள்ளே கூட வரல. பார்த்துவிட்டு வந்து இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் அமித்ஷாவிடம் கேட்டுக்கொண்டேன், இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை, அந்த உரிமை, அந்த 7.18% அளவிலான அந்த உரிமை குறைக்கப்படக்கூடாது என்று அமித்ஷா கிட்ட கேட்டுக்கிட்டேன். அப்புறம் இது எப்படி நாடகமாகும்? இதை நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, ஆனால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அன்னைக்கே சொல்லி அதற்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்திருக்கிறாரே, இது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு அதான் புரியல. அதாவது ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், அதில் இதே நிலை இருக்கணும்ல, நிலையான தன்மை இருக்கணும்ல. நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, பழையபடி மாற்றி பேச்சு. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர். இந்தியாவுக்காகவே இத்தகைய நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கும் பொழுது அதையும் கிண்டலும் கேலியும் செய்வது என்பது எதிர்கட்சி தலைவருக்கு அழகல்ல என்பதை நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறேன். இதில் அமைச்சர் பெருமக்களுடைய செயல்பாடுகள் பற்றியெல்லாம் இங்கே ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஆனால் பாருங்க, நான் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மாசு அவர்கள் என்னை அழைச்சாங்க வரணும் இந்த கூட்டத்துக்கு. அவருடைய செயல்பாடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றேன். மாசுங்கிறத ரொம்ப நீங்கள் செல்லமாக மாசுங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே மாசாத்தாயா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் இருக்கிறதுனால சொல்லலை. ஏன் அது சொல்கிறேன்னா, நான் 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை பார்த்தேன். கோயம்புத்தூர் போயிருக்காரு. அங்கே போய் ஒரு ஆரம்ப சுகாதார நிறுவனத்துக்கு போகிறார். போனால் என்ன செய்வாங்க, ஐயா எப்படியா இருக்கீங்க, டாக்டர் இருக்காரா இல்லையா, இல்லையா சஸ்பெண்ட் பண்ணியா. இவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் அங்கே போய் இங்கே வந்து வைத்தியம் பார்த்துட்டு போனாங்கல்ல, ஆமாம், அந்த நோயாளிகள் பட்டியலை கொடுன்னு கேட்குறாரு. ரிஜிஸ்டர் கொடு. அவங்க வேகமாக ஒன்றாவது கொடுக்குறாங்க டாக்டர்கள். அதில் பார்க்குறாரு. பார்த்து அவங்களே எதிர்பாராத வகையில் இந்த நோயாளிகளுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும்ல, அதை குறிக்கிறார். பல நோயாளிகள் செல்ஃபோன் நம்பரை அநேகமாக டாக்டர்கள் நர்ஸுகள் அப்பயே பதறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிச்சு விட்டு அதில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன். யாரு? நோயாளிக்கு, சிகிச்சை பெற்றவருக்கு. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலே நீங்கள் சிகிச்சை பெற்றீர்களாமே, சிகிச்சை எப்படி இருந்துச்சு? கோளாறாக இருந்தால் சொல்லிடுவான்ல, நல்லா இருந்துச்சுங்கய்யா. தொடர் சிகிச்சை அளிக்கிறாங்களா? அடுத்த கேள்வி. ஆமாங்கய்யா, பாராட்டிட்டு வர்ற. இதையா மாசுங்கிறேன், பேச்சுக்காக சொல்லலை. நீங்கள் இந்த மாதிரி அமைச்சர்கள் இப்போ இங்கே அழகாக சொன்னாங்கள்ல 1%. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா என்னுடைய நூலை டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் 2 நூற்றாண்டு வரலாறுங்கிற நூல் 1999 ஏப்ரல் மாதம். அப்போ நான் அந்த நூலில் குறிப்பிட்டேன், பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு, முன்னோர் சொத்திலே என்று 1929 தந்தை பெரியார் தீர்மானம் போட்டார்.
அதை 1989 நிறைவேற்றி காட்டியவர் முதல்வர் டாக்டர் கலைஞர். 60 ஆண்டு ஆச்சியா அப்பவே. இப்ப நான் பார்க்கிறேன் ஆச்சரியமா என்னன்னா, பெண்கள் பெயரில் சொத்து பதிவு பண்ணா 1% பத்திர செலவு கம்மி. என்னால் அவர் மேல எனக்கு தனி பிரியம். ஏன்னா நானும் மதுரைக்காரன். அமைச்சர் மூர்த்தி ஐயா அவர்களை சொல்ல வர்றேன். இதுதாங்க இப்படித்தாங்க போகணும். எனக்கு கூட ஒரு சின்ன சந்தை இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் இந்த 10 லட்சம் ரூபான்னு அளவு வச்சுருக்கீங்க பாரு, அதை கூட நீ போக போக கூட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ளுக்க சொத்து மதிப்பு பத்திரங்கள் எவ்வளவுன்னு ஒரு எண்ணிக்கையும் சொன்னார். கணிசமானது. துவக்கம்யா 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அதற்கு உட்பட்ட சொத்து பெண்கள் பெயரில் வாங்கினால் 1% செலவு குறைவு. அப்போ தாய்மார்கள்லாம் மனதில் வச்சுக்கணும். சொத்துக்கித்து புரிச்ச வாங்கினான்னு வச்சுக்கோங்க. ஐயா, நீ என் பேரில் சொத்து வாங்க. என் பேரில் உனக்கு பிரியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரூபா மேலே உனக்கு பிரியம் உண்டு இல்லை. என் பேரில் வாங்கினீன்னா 9000 ரூபா மிச்சம். இதையாவது சொல்லுங்கள் தாய்மார்களே, உங்க பேரிலே சொத்து வரட்டும். பெண்ணின் பெயரில் சொத்து, பெண்ணுக்கு சொத்து என்பது பொருளாதார சுதந்திரம். இதைத்தான் மார்க்சியமும் திராவிடமும் சொல்லுகிறது. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், நீங்க அப்ப பாருங்க கிளைமேக்ஸ். எனக்கு செந்தில் பாலாஜி சார் என்ன ரொம்ப பிடிக்கும்னா, ஐயா கோடை காலம் வந்துருச்சு, இன்னும் கரண்ட் கட்டுவல்ல. பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மாலே மார்ச் மாதம் இப்போ ஏப்ரல் வேற வந்துட்டாலே பதறுவாப்புல. ஐயா என்ன போதோடு அப்படி பிரமாதமான முறையில் அதை கையாண்டு இந்த வருஷம் மட்டும் இல்லை, சென்ற ஆண்டு, அது முந்தைய ஆண்டுகள் கூட. அதனால் அவர் மீது எனக்கு பிரியம். ஆனால் அதெல்லாம் விட அவர் மீது ஒரு புதுசாக பிரியம் வந்திருக்கு. ஏன் தெரியுமா? பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பிடிக்காதவர்களில் ஒருவர் முக்கியஸ்தர் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதனாலே அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னும் அண்ணாமலைக்கு பிடிக்கலைன்னா ஏதோ விஷயம் இருக்கணும் இல்லையா அவர்கிட்ட. ஆக இத்தகைய அமைச்சர்கள், இன்னும் நிறைய அமைச்சர்கள், பல பணிகள் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கலாம். ஆனால் செய்து முடித்ததை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இத்தகைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இதே அண்ணாமலையார் பாஜக மாநில தலைவர் ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். என்னன்னா, தமிழ்நாட்டிலே அனைத்து அமைச்சர்களும் படிக்காமலேயே அதிகாரத்திற்கு வந்தவர்கள். நான் அசந்து விட்டேன். அனைத்து பேர், அவ்வளவு அமைச்சர்களும் படிக்காமலேயே அதிகாரத்துக்கு வந்தவங்க. நான் கூட நினைச்சேன் அது ரைட்டா தப்பாங்கிறதுக்குள்ள கூட போகலை. படித்தாங்களோ படிக்கலையோ இவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்கல்ல, அதனாலதான் அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கான் மக்கள். சரி, இந்த அமைச்சர்கள் படித்தாங்களா இல்லையான்னு கேட்குறீல்ல, நான் கேட்குறேன். இந்த பிரதமர்னு ஒருத்தர் இருக்கார்ல, வாயா நீங்க வந்தா நாங்கள் அங்கே வருவோம். தமிழ்நாடு அமைச்சர்கள் படித்தார்களா இல்லையா, பட்டம் வாங்கினார்களா இல்லையா என கேட்கிற பாஜக தலைவரே, பிரதமர் மோடி எந்த கல்லூரியில் படித்தார், எந்த பட்டம் வாங்கினார், சர்டிபிகேட்டை மட்டும் வெளியிடு ராஜா. புண்ணியமா போ. எல்லாரும் கேட்கிறேன். ஒருத்தன் கோர்ட்ல கேஸ் போட்டான். நான் ஏன் இவ்வளவு தைரியமா பேசுறேன் தெரியுமா? பிரதமர் மோடி அவர்களுடைய பட்ட சான்றிதழ் சர்டிபிகேட்டை வெளியிட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் ஆணையிட வேண்டும். டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு டெல்லி பல்கலைக்கழகத்தார கூப்பிட்டான். ஐயா அவன் அவர் வாங்கின சர்டிபிகேட்டை கோர்ட்ல வேணா காமிப்போமே ஒழிய பொதுமக்கள்கிட்ட காமிக்க முடியாதுன்ட்டான். நான் அசந்து போயிட்டேன். ஏண்டா சர்டிபிகேட் என்கிறதே பொதுமக்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு தான். நான் பிகாம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், எம்காம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், எம்ஃபில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். பூரா நம்மளாம் காமிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸை பூரா ஃப்ரேம் போட்டே வச்சுருப்பான் நம்மளால். இதை விட பெருமை என்ன வேணும்? ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினாராம், அதை கோர்ட்டில் தான் காமிப்பாங்களாம், வேறு யார்ட்டையும் காமிக்க மாட்டாங்களாம். எவ்வளோ கேவலமா இல்லை?
உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? தமிழ்நாடு அமைச்சர்கள் படித்தார்களா, படிக்கவில்லையா, பட்டம் வாங்கினார்களா இல்லையா என்று கேட்பதற்கு? என்னங்க அநியாயமா? தமிழ்நாடு எத்தகைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் சில சாதனைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஆசை. நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம். ஆனால் நான் ஒன்றை சொல்லுவேன், இந்த நாட்டில் இந்தியா டுடேங்கிற பத்திரிக்கை ஒரு ஆய்வை செஞ்சிருக்கு. என்ன ஆய்வுன்னா, இந்தியா பூரா எல்லா மாநிலங்களும் போய், ஐயா பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எது, சாதி மத வெறித்தனம் இல்லாத, பாகுபாடுகள் இல்லாத மாநிலம் எது, ஒப்பு நோக்கில் தான், ஒப்பு நோக்கில் எல்லாத்தையும் இப்படி பார்த்தா அந்த இந்தியா ஏடு சொல்லுகிறது, இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் சகல துறைகளிலும் முதல் இடத்தில் இருப்பது கேரளா, அடுத்த இடத்தில் இருப்பது நமது தமிழ்நாடு. இதல்லடா பெருமை. அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரும், ஐயா குஜராத் மாடல் மாடல் இல்லையா, அது எங்க இருக்கு? ஒண்ணும் இல்லை, கடைசியா இருக்கு. இந்த பாதுகாப்பை பொறுத்த வரையில குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாம் கடைசியில். ஆனால் தமிழ்நாடு எத்தகைய இடத்தில் இருக்கிறது? இந்தியாவிலேயே 2வது இடத்திலே. பெண்களுக்கான பாதுகாப்பு, மக்களுக்கான பாதுகாப்பு, பாகுபாடு இன்மை என்பதிலே சாதனை புரிந்த ஒரு மாநிலமாக இது தமிழ்நாட்டினுடைய பெருமை. ஆனால் மோடி அரசுக்கு ஒரு பெருமை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்போ நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு நாள் திடீரென்று நான் கூட மார்க்சிஸ்ட் கட்சியின் எம்பி சச்சிதானந்த் அவங்ககிட்ட கேட்டேன், என்னங்க திடீர்னு பிரதமர் பேசினார் அந்த விஷயம். அவர் சொன்னார், இல்லைங்க நாங்களே எதிர்பார்க்கலங்க, திடீர்னு சபாநாயகர் அறிவித்தார், ஏதோ ஒரு செக்ஷனை வாய்ச்சார், அந்த பிரிவின் கீழ் மதிப்புக்குரிய பிரதமர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார். சபையே அரண்டு போச்சான். ஏதா பரபரப்பா சொல்ல போறாரியா, அவ்வளோ வேறும். இவர் எழுதி வச்சு ஒன்று வாசிச்சாராம், என்னன்னா, இந்தியாவின் சக்தியை உலகமே கண்டு இன்று அசந்து போய் நிற்கிறது அப்படின்னாராம். நம்மால் பூரா அப்படியே அரண்டு போய், என்ன கும்பமேளா அப்படின்னு குரலை உயர்த்தி பாஜகக்காரங்கள்லாம் கைதட்டி, என்னடா சாதனைனா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் நடத்தினாங்களே, அது லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க. மக்களுடைய நம்பிக்கைன்னா அதுக்குள்ளேலாம் போகலை, மக்கள் தங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் போயிருக்காங்க. ஆனால் அதை ஒரு பெருமை என்று நாட்டின் பிரதமர் சொல்லலாமா? இப்போ பாருங்க, எனக்குள்ள சிக்கலை பாருங்க. ஒரு வெளிநாட்டுக்காரர்கிட்ட போய், ஐயா எங்க நாட்டுடைய பெருமை என்ன தெரியுமா? என்னங்க பெருமை? உங்க நாட்டுடைய பெருமை, அந்த அம்மா மேலே பறந்துக்கிட்டு இருந்துச்சு, வர முடியாமல் இருந்துச்சு, நீங்கள் கீழே கொண்டாந்து இறக்குனீங்க, அது உங்கள் நாட்டின் பெருமை. அமெரிக்கா, சீனாக்காரன் சொல்கிறான், தோரியம்னு ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். 50,000 ஆண்டுகளுக்கு சீனாவில் இனிமேல் மின்சார பஞ்சமே கிடையாதான், அது சீனாவின் பெருமை. இந்தியாவில் ஏதோ பெருமை, உலகமே அசந்து போய் நிற்குதுன்னு உங்கள் பிரதமர் சொல்லியிருக்காரு, என்ன கும்பமேளா அப்படின்னு. நானும் அவனுக்கு சந்தேகம், கும்பமேளா என்னன்னு தெரியல, கும்பமேளானா என்ன அப்படின்னா. நான் சொன்னேன், அது ஆற்றுல குளிக்கிறது அப்படின்னு. கும்பமேளான்னா குளிக்கிறது தானுங்களே. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கூட்டமாக போய் மக்கள் குளிச்சா அதை மட்டுமே பெருமை என சொல்லக்கூடிய இந்த நாட்டுடைய மோடி, பிரதமர் மோடி, தமிழ்நாட்டை பற்றிலாம் விமர்சனம் பண்ணலாமா? தமிழ்நாடு அரசை பற்றிலாம் விமர்சனம் பண்ணலாமா? உங்கள் உள்துறை அமைச்சர் அதெல்லாம் பேசலாமா? என்னங்க, யார் எதை பற்றி பேசுறதுன்னு விவஸ்தை இல்லைங்கிறேன் நான். இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்களேன், ஒரு பாங்கு ஊதுன உடனே வேகமாக ஓடியாந்து நம்ம செந்தில் வேலு, ஐயா கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இப்போ இங்கே ஆக பெரும்பாலும் என்னவா இருப்போம்? பொதுவாக இந்துக்களாக இருப்போம், முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் இருப்போம். கொஞ்சம் பேர் தானையா, அவங்க பாங்கு ஓதுனா ஓதிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் கூட்டத்தை நிப்பாட்டணும்? இவ்வளோ அமைச்சர்களாக இருக்கும்போது ஏன் ஓடியாந்தாரு? நான் ஏன் நிப்பாட்டினேன்? இதாயா தமிழ்நாட்டுடைய மாண்பு, மத நல்லிணக்க மாண்பு.
ஆனால் இங்கே எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். எப்படி வாழ்க்கை இருக்குவார்? எச் ராஜான்னு ஒருத்தர் பெரிய ஆளு. அவர் ஒரு பதிவை போட்டார், நானே அசந்து போயிட்டேன். தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை அமைச்சகம் பெருமாள் கோவில் ஒன்றுக்கு அறங்காவலராக நர்கீஸ் கான் என்கிற முஸ்லீமை போட்டிருக்கிறது. இந்து கோயிலுக்கு முஸ்லீமை போடலாமா? ஆகவே இந்துக்களே கிளர்ந்து எழுவீர் அப்படின்னு போட்டார். பார்த்தா ஒரே பரபரப்பா. எனக்கு முதல்ல ஒன்றும் புரியல. பெருமாள் கோயில கொண்டு போய் ஏயா நர்கீஸ் கானை போட்டாங்க. அப்புறமேலு தான் வருது நம்முடைய தமிழ்நாடு அரசு அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் இது வச்சிருக்கல, உண்மை கண்டறியும் துறை. அதிலிருந்து ஐயா நர்கீஸ் கான்கிறது அவர் பேர் உண்மை, ஆனால் அவர் அப்பா அம்மாவும் இந்து, அவரும் இந்து. பேர் மட்டும்தான் நர்கீஸ் கான். அதை விட அருமையான விஷயம் என்ன, ஏட்டா அந்த பேர் வச்சாரு அப்பா. அப்பா என்ன பேர் வைப்பாரு? தன்னுடைய அப்பா பேரை வைப்பார் தான் பிள்ளைக்கு. பேரன், தாத்தா பெயரை கொண்ட பேரன். ஆனால் நர்கீஸ் கான் ஏன் அந்த பேரை வச்சேன்னு அவர் விளக்க சொல்லியிருக்காரு. என் பிள்ளை இவன் இருக்கானே, இவன் பிறக்கிறதுக்குள்ள என் மனைவியை படாத பாடு படுத்திட்டா. ரொம்ப சிக்கலான ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் ரொம்ப வெற்றிகரமாக நடத்தின டாக்டர் நர்கீஸ் கான். அந்த நர்கீஸ் கான்கிற அந்த டாக்டர் பேரை என் பிள்ளைக்கு வச்சையா. இதாண்டா தமிழ்நாட்டுடைய மத நல்லிணக்கம். இதையும் சில்லறத்தனமா, அந்த வார்த்தை இதையும் சில்லறத்தனமா இந்து முஸ்லிம் மோதலை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகிறார் என்றால் அத்தகைய ஒரு கட்சி அது சொல்லுது. அதுதான் 2026 தமிழ்நாட்டில் அந்த பாஜக கூட்டணி ஆட்சி வரப்போகுதான். இப்போ தான் ஒரு பதிவு போட்டிருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. எடப்பாடியாரை பார்த்த பிறகு என்னடா கொடுமையா இருக்கு. இவங்களுடைய ஆட்சி வந்தால் என்ன ஆகும் என்று தயவு செய்து எண்ணி பாருங்கள். அப்போ இந்த மத நல்லிணக்கத்தை எல்லாம் கெடுக்கிற வேலையை அவர்கள் செய்வார்கள். நான் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 2 அமைச்சர் பெருமக்கள் பேசணும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி. தாய்மார்களே, நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் பெரும்பாலும் இந்துக்கள், இந்து தெய்வங்களை கும்பிடுறவங்க. நம்ம எல்லாரும் எல்லா வகையான தெய்வங்களையும் கும்பிடுவோம். ஒன்றும் நமக்கு எந்த மாறுபாடு வேறுபாடு கிடையாது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும், எங்கள் அம்மா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போகும், குல தெய்வத்துக்கும் மஞ்சள் முடிச்சு போடும். எங்கள் மதுரையில் தெற்கு வாசலில் உருளைக்கிழங்கு சாய்வுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்னன்னா காலையில் உருளைக்கிழங்கு விற்பார், சாயங்காலம் மந்திரிப்பார். அவர்கிட்டையும் கூட்டிகிட்டு போவோம். நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என்ன அம்மா எல்லார்கிட்டையும் எல்லா மதத்தவர்கிட்டையும் போய் எனக்காக வேண்டுகிறாய்? எங்கள் அம்மா ஒரே வாக்கியம் தான் செய்யும், எந்த சாமியாவது காப்பாற்றட்டுமாடா. எப்படி நம்ம பாலிசி? இந்த பன்மைத்தன்மை தமிழ்நாட்டில் பல மதங்கள் பல தெய்வங்கள் இருக்கட்டுமே, என் பிள்ளையை ஏதேனும் ஒரு தெய்வம் காப்பாற்றுக. இதுதான் நம்முடைய தாய்மார்களுடைய மனோநிலை. அதை கெடுக்கிற வேலை, அவங்களுக்குள்ளே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் சண்டை இழுக்கிற வேலையை பார்த்தா விடுவோமா? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இந்துக்கள் என பேசுகிறீர்கள். பாஜக இந்துக்களுக்காக இருக்கிறது, மோடி அரசு இந்துக்களுடைய அரசு. நல்லது. இப்போ இந்து தாய்மார்களுக்கு அடிப்படையான ஒரு பிரச்சனை, தாலிக்கு தங்க வாங்கணும் மக கல்யாணத்துக்கு. தாய்மார்களை தங்கத்தின் விலை என்ன? முந்தா நாள் வரைக்கும் 66,000 ரூபா. இதே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு பவுன் விலை 66,000 ரூபா. நான் சவால் விட்டு கேட்கிறேன் மோடி அரசை நோக்கி, தமிழ்நாடு பாஜக தலைவர்களை நோக்கி, இந்துக்கள் ஆட்சி என்கிறீர்களே, ஒரு தாய்மார் தங்க கடைக்கு போய் நான் இந்து மதம், இதோ என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கு. மோடி டிகிரி சர்டிஃபிகேட் காணா போனது மாதிரி காணா போல, என்கிட்ட இந்துன்னு சர்டிஃபிகேட் இருக்கு. ஆகவே இந்துவாகிய எனக்கு 66,000 ரூபா பவுன் என்பதற்கு பதிலாக 36,000 ரூபாய்க்கு தருக அப்படின்னா தருவாங்களா? நான் கேட்குறேன், இந்துக்கள் ஆட்சினா தரணும், தர தயாரா? என்ன பம்மாத்து பண்ணுறீங்க? இந்துக்கள் எல்லாரும் இந்துக்கள் தாயா, எல்லாரும் இந்துக்கள் தான். அது துரைமுருகன் ஐயா தான் ரொம்ப அழகாக சொன்னார். எடப்பாடியார் நான் விவசாயின்னு அவர், ஏயா நீங்கள் தான் விவசாயி, நாங்கள்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸரான்னு கேட்டார்.
சட்டசபையில் நானும் விவசாயி தாயாங்கிற மாதிரி. இந்துக்கள் இந்துக்கள் நாங்களும் இந்துக்கள் தாயா. தமிழ்நாட்டில் 88% பேர் இந்துக்கள் என்று பதிவு செய்திருக்கிறோம், தெரிந்து கொள்ளுங்க. இந்த இந்துக்களுக்கு என்ன செய்தாய்? இந்து தாய்மார்களுக்கு என்ன செய்தாய்? என்னங்க கேஸ் விலை என்ன இருக்கு? 860 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கா இல்லையா? இந்து தாய்மார்கள் என்றால் 460 ரூபாய்க்கு தருவியா? தர தயாரா, ஒத்துக்கொள்கிறேன். இந்துக்களுக்கு எதுவும் செய்யாமலேயே இந்துக்கள் ஆட்சி என சொல்லுகிற அந்த வஞ்சகத்தனத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அவரை எதிர்த்து, அவர்களுடைய இந்த மோசமான கொள்கைகளை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய போராட்டம் வெல்ல வேண்டும், அவருடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். அது நமக்காக. நன்றி, வணக்கம்.